இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹஸ்தோத்தூராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை பார் என இவங்க அறியணும். கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம்? நல்ல கவனமா கேளுங்க. ஊசாவை அடிச்சார்ல, அப்படி அந்த ஜனத்தை அடிச்சிருக்கலாம். அடிச்சிருந்தா அழிஞ்சிருப்பாங்க. இல்ல, அவர் தண்டிக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தரிடத்தில் திரும்ப. ஆமென். உங்க கூட இருக்கிறவங்க கர்த்தரை அறியாததுனால நிறைய காரியத்தை செய்யறாங்க. பல நேரத்தில் ஆண்டவர் இவங்களை ஏதாவது பண்ணிருங்கன்னு கூட உங்களுக்கு சொல்ல தோணும். அப்படி பண்ணுவது, அழிப்பது அவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதே அவருடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. அவர் வருவாருங்க. ஒளிச்சு பைபிள் படிக்கிற நாட்கள்லாம் மாற போகிறது. இனி உங்க வீட்டு ஃப்ரெண்டு காலில் பைபிள் திறந்த புத்தகமாயிருக்கும். உங்க புருஷன் வந்து படிப்பார், உங்க மனைவி வந்து படிப்பாங்க, உங்க சொந்தக்காரங்க வந்து படிப்பாங்க. இயேசுவின் நாமத்திலே சில உள்ளங்களோடு இந்த வார்த்தைகளை ஆவியானவர் பேசுகிறது. என் ஆவியில உணர்கிறேன். அவர் வருவார். அவர் அப்படிதான் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவார். அதனால அவர் அமைதியார். எல்லையிலே அடிச்சிருக்கலாம். எல்லையிலே அடிச்சிருந்த அந்த தாகம் அங்கேயே தான் இருக்கும். இல்ல, அதுக்கு கை வேற, கால் வேற. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறா. ஒளிச்சு ஆராதனைக்கு வந்த நாட்கள் போய் குடும்பமாய் வர போகிறீர்கள். குடும்பமாய் ஒளித்து அவங்க பார்த்துருவாங்களா, இவங்க பார்த்துருவாங்களா, அவங்க எதோ சொல்லுவாங்களா, இவங்க எதோ சொல்லுவாங்களா, இந்த நாட்கள் போய் கர்த்தர் குடும்பமாய் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளோட்டி மேல மோசே கை வைக்கிறார். மோசே திருப்பி போறார். நிக்க முடியல. நமக்கு பல பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதனால நமக்கு தெரியாது. கையை நீட்டாதீங்க, அவர் நீட்ட விடுங்க. ஆமென். நம்ம ஈட்டியை தூக்கி நின்னா இல்ல, நமக்கு தெரியாது. சிறுமைப்பட்டவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்கிட்ட ஆயுதம் கிடையாது, அவங்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இடத்துல அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த வாழை தோட்டம் போல வச்சுட்டாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது என்ன நம்ம இடத்துல இப்படி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது, நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இப்படி இன்னொரு இடத்த நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாமா, இப்படி வைக்கக்கூடாதுல்ல, இப்படி வச்சிங்கன்னா எங்களுக்கு அடுத்து நீங்கள் மாற்றிடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அது அவங்க சொன்னாங்க, நீங்கள் கிறிஸ்டியன்ஸு பிரச்சனைக்கே வரமாட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வச்சோம். நீங்கள் இப்படி பிரச்சனைக்கு வருவீங்கன்னா இப்படிதான் சிறுமைப்பட்டு அவங்க ஆராதிக்கிறவங்கப்பா, அவங்க பிரச்சனைக்கு வர மாட்டாங்க, அவங்கள அட்டாக் பண்ணலாம். ஏங்க அந்த சிஸ்டர், ஐயோ அந்த ஏரியா பக்கம் போயிடாத, நம்ம தலைமுறையே எழுப்பாங்க, வேண்டவே வேண்டாம். இவங்க பிரச்சனையே இல்லை. சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நானும் பொறுத்து பார்த்தேன், இனி நான் பேசலைன்னா அவங்க என் தலை மேல ஏறுவாங்க. தலை மேல ஏறுறவங்க இறங்கண்டாமா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆண்டவர் எழுந்தருளும். இங்க பாரு, என்னை எழும்ப விடாம பிடிச்சு உட்கார வச்சுட்டு எழுந்தருளும் நான் எங்க எழும்புவேன்? நம்ம அவரை சேர்ல உட்காரும், பாருமையா போதகரே வந்தமிடம் தங்கிவிடும், அப்படியே உட்காரும். எழுந்தருளும் தயவு செய்து நம்ம அப்படியே நம்ம இப்படி நம்ம இல்ல. மோசே கையை வாங்கிட்டான், நிக்க முடியலவா மோசே, தப்பா அட்டாக் பண்ணாத, உனக்கு யுத்த முறை தெரியல, நீ என்கிட்ட வா, நான் தருகிற இந்த கோலை பிடித்து கொண்டு நில்ல. கர்த்தர் முதல்ல என்ன செய்தார் தெரியுமா? அத்தனை மந்திரவாதிகளையும் வெளியே கொண்டு வரார். மோசே ஃபர்ஸ்ட் டைம் எகிப்தில் இவ்வளவு மந்திரவாதிகள் இருக்கிறத பார்க்கிறான். அத்தனை பேருடைய கையில் இருக்கிற அவருடைய மந்திர கோல்களை கர்த்தர் இவன் கையில் இருக்கிற கோலை வைத்து விழுங்கும்படி செய்தார். கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? உங்க கையில இந்த கோலை கொடுத்திருக்கிறார்ல, இதை வச்சு மற்ற எல்லாவற்றையும் விழுங்கிடுவார். யாத்திராகமம் 7, 11, 12 வசனங்கள் அடுத்து பாருங்க. யாத்திராகமம் 8:18 அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படிக்கு
அடுத்து என்ன செய்வார்னா அவர்களால் அது கூடாது. அவங்களே சொல்லுவாங்க என்னால முடியல. ஆண்டவர் இப்படிதான் அட்டாக் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க கையில இருக்கிற அவ்வளவு கோலையும் விளங்கிடுவார். இப்போ மோசே கோலோட நிக்கிறான், அவங்களும் கோலோட நிக்கிறாங்க. கோலை போட்டாச்சு, அவங்க கோலை போட்டாச்சு, எல்லாமே பாம்பாகுது. அவர்கள் கோல்லாம் விழுங்கப்படுகிறது. இப்ப மோசே கை நீட்டி கோலை எடுத்தாச்சு. மோசே கையில கோல் இருக்கு, அவங்க கையில என்ன இல்ல? கோல் இல்ல. அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணி மந்திரம் பண்ணாங்களோ இனி அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது, முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர்களால் செய்யக்கூடாம போயிற்று. அடுத்து யாத்திராகமம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது. ஃபர்ஸ்ட் மந்திரவாதிகளால் செய்யக்கூடாம போயிட்டு, இப்ப மந்திரவாதிகளால் நிக்க கூடாம போயிட்டு. செய்யறது என்ன? நிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் மந்திரவாதிகள் எல்லாம் வந்தாங்க. மோசேக்கு முன்னாடி கோலை போட்ட போது அது எதுவா மாறிச்சு? மோசேக்கு முன்னாடி மந்திரவாதிகளால் மந்திரம் செய்ய ஃபர்ஸ்ட் முடிந்தது. இரண்டாவது மோசேக்கு முன்னாடி மந்திரம் செய்ய முடியல. மூன்றாவது மோசேக்கு முன்னாடி நிக்கவே முடியல. இதுவரை உங்களுக்கு முன்னாடி செஞ்ச நிறைய காரியம் நடந்திருக்கலாம், இப்போ நடக்காது. நாளைக்கு அவங்களுக்கு நிக்கவே. நல்ல கையை தட்டி, ஏனென்றால் அவர் பராக்கிரமசாலியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல்ல 12 கோத்திரத்து கோலை எடுத்துட்டு வரல. ஆமென், அவருடைய கோல், தேவனுடைய கோல். ஆமென். அந்த ஒரு வார்த்தை போதுங்க, 6000 பிசாசுகளை துரத்தின வல்லமை உள்ளது. அத்தனை மந்திரவாதிகள் கோலையும் விழுங்க வல்லமை உள்ளது. நல்ல கவனமா கேளுங்க. உங்களோடு பேசின வார்த்தையில உங்களுக்கான மன்னாவும் இருக்கிறது, சத்துருவை வெட்டும் பட்டயமும் அதுதான். அது விழுங்கும், ஒவ்வொன்றா விழுங்கும், ஒவ்வொன்றாய் விழுங்கி போட்டது. ஆமென். இந்த வார்த்தை வானமும் பூமி ஒளிந்தாலும் ஒளியாது. ஆமென். அந்த வசனம் அழகா இருக்கும் பாருங்க. யாத்திராகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல, அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது ஆரோனுடைய கோலோ ஒவ்வொன்னா விழுங்குது. இந்த கோலுக்கு வயிறு நிறையாதா? அது விழுங்குது. இல்ல, உனக்கு விரோதமா எத்தனை. அதனாலதான் அதாவது நமக்கு யார் ஹெல்ப் பண்ணாலுமே ஒரு கட்டத்தில் டயர்டாயிருவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தாலும் நமக்கே கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும். சரி, இவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் நம்ம இவங்கள்ட்ட தானே கேட்குறோம், இப்போ கேட்டா எப்படி, நமக்கே கஷ்டமா இருக்கும். அவங்க டயர்டாயிருவாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ண கேட்கும்போது இவங்களுக்கு என்னென்னலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஐயா, இதுவா, நாங்கள் பண்ணி தரோம், சந்தோஷம் பண்ணுவாங்க. 2வது இடம் கேளுங்க, பண்ணணுமா? ஓகே. 3வது இடம் கேளுங்க, என்ன நீங்கள் இப்படி சும்மா ஏன்ட்டே கேட்டுட்டு இருக்கிறீங்க? 4வது இடம் கூப்பிடுங்க, நீங்கள் அழைத்த சந்தாதாரர் தொடர்பில்லைக்கு வெளியில் இருக்கிறார், இனி ஒரு 7 வருஷத்துக்கு உள்ளே வரமாட்டார். முடிஞ்சு டயர்டாயிருவாங்க. ஆனா இவங்க பாருங்க, ஒரு கோல் அத்தனை பேரையும் விளங்குது. விளங்கி முடிந்த பிறகு 13வது வசனம், கர்த்தர் சொல்லியபடியே 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோன் இருதயம் கடினமாயிற்று. அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை, நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை. அது அர்த்தம் என்ன? இந்த கோல் ஒரு பிரச்சனைக்காக மட்டும் இல்ல. இனி நீ கோலை பிடிச்சு நிற்கும் போது பார்வோனுடைய மந்திரவாதிகள் கையில என்ன இருக்காது தெரியுமா? கோல் இருக்காது. கர்த்தர் 1 by 1 இல்லாம ஆக்குறார். இனி பார்வோன் மந்திரவாதிகள் எல்லாம் செய்யக்கூடாமற் போயிட்டு, அடுத்து பார்வோன் மந்திரவாதிகளுக்கு நிக்க கூடாமற் போயிட்டு, அடுத்து கர்த்தர் பார்வோனுடைய மந்திரவாதிகள் கதையை முடிச்சுட்டு அடுத்து எங்க கை வைக்கிறார் தெரியுமா? யாத்திராகமம் 12வது அதிகாரம்
12வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி, அடுத்த வார்த்தை, எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர், I am the Lord. அடுத்து எங்க கை வைக்கிறார் தெரியுமா? எகிப்தின் தேவர்கள் மேல. ஆமென். நானே கர்த்தர். ஒரு பக்கம் எகிப்தியர் வழிபடுறாங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரவேலர் வழிபடுறாங்க. இஸ்ரவேலரே, உங்களை நான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது நானே கர்த்தர் என்பதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். சில சிச்சுவேஷனை விட்டு கர்த்தர் இன்னும் ஏன் உன்னை வெளியே கொண்டு வரலன்னா, அவன் உன் மூலமாக அவர் தான் கர்த்தர் என்பதை ப்ரூவ் பண்ணிட்டு தான், நிரூபிச்சுட்டு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தின் தேவர்கள் பேரில் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார். ஆண்டவர் யுத்தம் பண்றது நாம நினைக்கிறது போல அல்ல. கர்த்தர் யுத்தம் பண்றது நாம் நினைக்கிறது போல அல்ல. கர்த்தர் தேவர்கள் பேரில் நீதியை சரி கட்டினார். இஸ்ரவேல் எகிப்தின் தலைப்பிள்ளை சங்காரம். ஏன் தலைப்பிள்ளை சங்காரம்? அந்த முதல் பேரானதை எல்லாம் அவர்கள் தேவர்களுக்கென்று படைப்பார்கள். எகிப்திலே வரவழைக்கப்பட்ட அத்தனை வாதைகளுமே அவர்கள் வழிபட்ட தெய்வங்களுக்கு விழுந்த அடி. அவர்கள் நைல் நதியை புனிதமா எண்ணுவார்கள். மோசே கோலை கொண்டு நைல் நதியை ஓங்கி அடித்தாராம். ஓங்கி அடித்தார், தலையிலே அடித்தார். நீங்க அந்த நைல் நதி அடிக்கிற அந்த சீனை நீங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா தெரியும். அந்த நீர்நிலைகள்லாம் அங்கங்கே சின்ன சின்ன குளங்கள் ஆறுகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு நேர மோசே என்ன செய்ய சொல்லுவார் தெரியுமா? அப்படி கோலை நீட்ட சொல்லுவார். அப்படி கோலை நீட்டிட்டு பாரு, நான் எங்க அடிக்க போறேன் பாரு. ஆமா, உங்க தலையை அடிக்க போறேன். அங்க தலை என்ன? நைல் நதி. இப்படி கோலை நீட்டிட்டு நைல் நதியில ஓங்கி அடி. கல்வாரி சிலுவையில கர்த்தர் சாத்தானின் காலையோ வாலையோ அல்ல, தலையை நசுக்கினார். அடுத்தவர்கள் சூரியனை வழிபட்டார்கள். மோசே 80 வயசு கிழவன் கையில கோலை எடுத்துட்டு, மோசே அந்த கோலை கூட ரொம்ப நேரம் மோசைக்கு தூக்கி பிடிக்க முடியாது. அந்த சூரியனை பார்த்து இந்த கோலை வச்சு இப்படி வை மோசே, இப்படி வை மோசே, இப்படி வைத்தான். சூரியனை காணல. இவங்க சூரியனை வழிபடலான்னு நின்னா சூரியன் இல்ல. சூரியனை யாரு மறைச்சா? ஒரு வயசான ஒருத்தர் ஒரு கோலை கையில வச்சுட்டு நிக்கிறார்.